இந்த படம் வெற்றி அந்த காரணம்னா இந்த படம் வந்து கில்லி படம் பார்த்திருக்கீங்களா, விஜய் படம் அந்த மாதிரி மியூசிக்கு அந்த மாதிரி நடிச்சிருக்காங்க தம்பி விஜய் பிரசாத். நான் ஏதாவது சொல்லுனாதான் நீ உங்களுக்கு எல்லாம் புரியும், இல்லையா வந்து நான் பேசுறேன். விஜய் நடிகர் விஜய் உங்களுக்கு எல்லாரும் தெரியும், அடுத்த முதலமைச்சருக்காக ஆகப்படுகிற எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவரு கூட ஃபர்ஸ்ட் படம் நாளைய தீர்ப்பு. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இவங்க எப்படி நீ வந்திருக்காங்கிறத சொல்ல வரேன். நாளைய தீர்ப்பு படம் அவரோட சொந்த படம், எஸ் சந்திரசேகரன் டைரக்டர். அந்த படம் வந்து லைலா காலேஜ்ல ஷூட்டிங் நடக்குது. அதுக்கு முன்னாடி நாங்க சினிமாவுக்கு வந்துட்டோம் நடிக்கிறது சான்ஸ் கேட்டு. அப்ப நான் சேத்துப்பட்டில் இருக்கேன். அப்ப லைலா ஷூட்டிங் இருக்கும்போது நாங்க அப்படியே நடந்து சேத்துப்பட்டு நடந்து சான்ஸ் போனோம் எஸ் சந்திரசேகர் பார்க்க. அங்க போனா நடிகர் தாமு இருக்காரு, நடிகர் தாமு, அவருக்கு வந்து 7 டேக்கு 8 டேக்கு வந்து சாட்டு வரல. இது நான் உண்மை. நீங்க எஸ் சந்திரசேகர் கேட்கலாம், இல்ல விஜய் இருக்கு அப்புறம் தாமு நடிகர் தாமு கேட்கலாம். அப்ப நாங்க போய் நின்று சான்ஸ் கிளம்பி நிற்கும் போது நானும் என்னோட தம்பி பையனை போய் நின்னோம். நிற்கும் போது பார்த்தா தாமு அப்படி கூப்பிட்டாரு, ராஜா கூப்பிடுற மாதிரி, தம்பி இங்க வா, ஜூஸ் சாப்பிடு, பிரியாணி சாப்பிடு, மட்டன் சாப்பிடு, சிக்கன் சாப்பிடு, எது விதமானு சாப்பிடு, பிலிம சாப்பிட்டா இப்படியே ஓடி போயிடுனாரு. இது சத்தியம். இது யாரா இன்னைக்கு தாம கூப்பிடுறாரு. இல்ல சார் நான் ஒழுங்கா பண்றேன் சார் அப்படின்னாரு. 9 டேக், ஏன்னா அப்ப பிலிம் தான். இன்னைக்கு 100 டேக் தான் எடுத்து போயிடலாம். ஆனா இல்ல கொஞ்சம் என்ன பண்ண சொல்லி அந்த படத்தை பத்தி நான் கேட்க சான்ஸே கேட்கல. எப்படி அவ்வளவு பெரிய மினிகிரி தாமாரியே சொல்ல முடியும்னு சொல்லிட்டு சொல்ல. அதே மாதிரிதான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து விஜய் படம் 3 படம் ஓடல. அப்புறம் பார்த்தாரு ரசிகன் ஒரு படம் எடுத்தாரு, அப்புறம் எதுவும் எடுத்துல. அதுக்கப்புறம் பூவே உலகான ஒரு படம். எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அந்த கஷ்டப்பட்டு வந்ததுதான் அந்த பாதி சொல்ல, வேற தப்பா நினைச்சுக்க வேண்டாம். அப்ப ஏரியா பெரிய குடும்பம்னு ஒரு படம், பிரபு நடிச்ச படம். ஏன்னா நீங்க உங்களுக்கு நான் தெரியாதுன்னு சொல்ல வரேன். அப்ப விக்ரம் டைரக்டர் விக்ரம், ரவிக்குமார், எஸ் சந்திரசேகர், சிவித்யா எல்லாம் ஏரியாக்குள்ள வந்துட்டு இருக்கோம். அப்ப நான் அப்படியே உள்ள போறோம். அப்ப கூப்பிட்டு சொல்ல எஸ் விக்ரம கூப்பிட்டு, என் பையனை நீங்க நடிக்க வச்சிருக்கீங்க, படம் பேருனா பூவே உனக்காக. அதே மாதிரிதான் இன்னைக்கு இவங்க 3 பேருமே அந்த சர்வே பண்ணுற படத்துல கஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே பார்க்காத ஆள் இல்ல, கேட்காத ஆள் இல்ல, காசையும் கொடுத்து பணத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு இன்னைக்கு வந்து நிக்கிறாங்கன்னா இவங்களோட உழைப்பு, உங்களுடைய உண்மையான 3 பேரோட எண்ணம் தான். அதுக்காக நான் விஜய் பத்தி சொன்னேன். ஏன்னா இன்னைக்கு விஜய் வந்து தமிழ்நாட்டில் அந்த சூப்பர் ஸ்டார் சொல்றாங்க, அந்த முதல்வர், அது 1000 பேர் அவருடைய கஷ்டத்தை நான் சொன்னது காரணம்னா அந்த நிலைமை வந்ததுனாலதான் இன்னைக்கு வந்து இவங்களும் ஒரு புடிச்ச நிக்கிறாங்க. நான் பேசுறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியாளர்களா எப்படி கில்லின்னு நான் எதுக்கு சொன்னேன்னா, இந்த விஜய் பிரசாத் நடிச்சது அந்த மியூசிக்லாம் வந்து அந்த ஸ்டைல இருக்கு. படம் மிகப்பெரிய வெற்றியாளர். ஏன்னா நேரம் அதிகமா இல்லைங்கிறதுனால இந்த படம் மிகப்பெரிய வெற்றியாளர்கள். நாங்க என்ன சப்போர்ட்மா சங்கம் பண்ணோம். அப்ப இன்னொன்னு 24 கிராஃப்ட்டுமே இந்த சங்கத்துல இருக்கு. நீங்க இருக்கிற பத்திரிகையாளர்களோ நடிகர்களோ டெக்னீஷியன் எந்த சூழ்நிலையிலையும் எந்த இன்னொரு சங்கத்துல கார்டு எடுத்துட்டு நீங்க எங்க ஒர்க் பண்ணலாம். எந்த சூழ்நிலை பயப்பட வேண்டாம், எதை பத்தி யோசிக்க வேண்டாம். அனைவருக்குமே எல்லா சங்கத்துல கார்டு, அத்தனை டிஆர்ஓல இருந்து சாதாரண டீ கார்டு கார்டு வரைக்கும் இந்த சங்கத்துல இருக்கு. அதுக்கு நான் ஃபுல் இறங்கி சப்போர்ட் பண்ணுவேன். நன்றி, வணக்கம்.